பாஜக வந்து ஒரு ஒட்டுண்ணி அரசியல தான் இந்தியா முழுக்க பண்ணிருக்கு. ஒரு அப்பாவி கட்சியை பிடிச்சி போய் சேர்ந்துக்குவாங்க. சேர்ந்து அவங்களோட இருந்து ஒட்டுண்ணி மாதிரி அவங்கள கொஞ்சம் கொஞ்சமா உறிஞ்சி அப்புறம் அந்த கட்சியை சாகடிச்சுட்டு அந்த கட்சியோட இடத்துக்கு வந்துருவாங்க. இதுதான் பாரதிய ஜனதா கட்சியினோட வரலாறு. அந்த கட்சி அந்த மண்ணில் புதைக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் வரலாறு. அதிமுக புதைக்கப்பட வேண்டுமா வேண்டாமாங்கிறது அதிமுக தான் முடிவு செய்ய முடியும். ஒரு பிரச்சனையை அரசாங்கமே பூதாகரமாக்கி அதை வந்து ஒரு பெரிய மக்களை எல்லாம் வந்து ஒரு பெரிய இதா திரட்டி பண்ண வேண்டியது அரசாங்கத்தோட வேலை. அரசாங்கத்தின் வேலை அதிகாரம் இருக்கு, நடவடிக்கை எடு. அப்படி நடவடிக்கை எடுக்கிறதுக்கு உங்களுக்கு திறமை இல்லைன்னா ரிசைன் பண்ணிட்டு போங்க. இன்னைக்கு அந்த பப்பு தானே உங்களை கண்ணில் விரல விட்டு ஆட்டிக்கிட்டு இருக்காரு. இன்னைக்கு நாடாளுமன்றத்தில் அவர் எதிர்கட்சி தலைவரா வந்து உள்ள வந்தாலே நடுங்குறீங்களா, அவர் எந்திரிச்சுனாலே பதறீங்கல்ல. விஜய் வந்து ஒரு நடிகரா இருக்க வரைக்கும் பெரிய அரசியல் சார்ந்த கருத்துக்களை சொன்னவர் அல்ல, ஒரு அரசியல் சார்ந்த நிலைப்பாட்டை எடுத்தவரும் அல்ல. கூட்டணியில ஒரு சலசலப்பு இருக்கிற மாதிரி இருக்கு. இப்போதான் பாத்தீங்கன்னா விசிகேல ஆதவ் அர்ஜுனா வந்து சமீபத்துல வந்து பேசுறது சர்ச்சையாயிருக்கு. வந்து இது எப்படி பாக்குறீங்க? இல்ல, ஒரு நல்ல வலுவான கூட்டணி இருக்குதுன்னு அதுக்கு அர்த்தம். நீங்க வந்து ஒரு கூட்டணி வலுவா இல்ல, அதுவே ரொம்ப பலவீனமாக இருக்குது அப்படின்னா யாரும் அந்த கூட்டணியை வந்து இந்த மாதிரி சலசலப்புகளை கிரியேட் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த கூட்டணி அண்ணன் திருமாவர்கள் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. கூட்டணியில ஒரு சலசலப்பு இருக்குதுன்னு நான் நினைக்கல. ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு விதமான கொள்கைகள் இருக்கும், செயல் திட்டங்கள் இருக்கும், அவர்களுக்கான வாய்ப்புகள் பற்றி அவங்க யோசிப்பாங்க. ஏன்னா கூட்டணிங்கிறது பல கட்சிகள் ஒன்னா சேர்ந்து இருக்கிற கூட்டணி. அந்த கட்சிகள்லாம் தனித்தனி கட்சிகள் தான், ஒரு கட்சி கிடையாது. ஸோ அப்போ வந்து ஒவ்வொரு கட்சியில் இருக்கிறவங்களும் ஒவ்வொரு கட்சியும் ஒரு விஷயத்தை வெளிப்படுத்துறதுல வந்து வேறு விதமான அணுகுமுறைகளை கையாளும். இப்போ காங்கிரஸ் கட்சியில பாத்தீங்கன்னா எங்களுக்கு தனி மனித சுதந்திரம் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். எங்க கட்சியில வந்து ரொம்ப ஏதாவது பெரிய தப்பா போகாத வரைக்கும் நீங்க ஏதாவது ஒரு கருத்து சொன்னீங்கன்னா அதை யாரும் கேட்க மாட்டாங்க. அது ஒருத்தருக்கு ஒரு கருத்தை சொல்வதற்கான உரிமை இருக்கிறது அப்படின்னு எங்க கட்சியில் நினைப்பாங்க. ஸோ அதே மாதிரி விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலையும் அந்த மாதிரி ஒரு அணுகுமுறை இருக்கலாம், எனக்கு தெரியாது. ஸோ அதனால ஒவ்வொரு தனிநபர்களுக்கும் ஒரு கருத்து இருக்கும். அந்த ஒரு தனிநபருடைய கருத்தை அந்த தனிநபர் சொல்லக்கூடாதுனோ அதுதான் கட்சியின் கருத்து, உடனே திருமாவளவன் அவர்களுடைய கருத்து, ராகுல் காந்தி அவர்களுடைய கருத்து அப்படின்னு அதை கூட்டணிக்க சலசலப்பும் நம்ம ஒரு முடிவு பண்ண முடியாது. முன்னாடி காங்கிரஸ்ல செல்வ பெருந்தகையும் பேசியிருந்தார், அப்போ அது கான்ட்ரவர்சி ஆச்சு. ஈவி கே செல்வம் ஒரு கான்ட்ரவர்சியும் கிடையாது. செல்வ பெருந்தகையன் அவர்கள் ஒரு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய ஒரு மாநில தலைவர், ஒரு கட்சியுடைய மாநில தலைவராக இருப்பவர். அந்த கட்சியை வழிநடத்த வேண்டிய பொறுப்பில் இருக்கிறாரு. அந்த கட்சியின் தொண்டர்களை வந்து ஊக்குவிக்க வேண்டிய இடத்துல இருக்காரு. அந்த கட்சிக்கு ஒரு செயல் திட்டத்தை வகுக்க வேண்டிய ஒரு பொறுப்பு அவர்கிட்ட இருக்கு. சோ அந்த வேலையை அவர் செய்யறாரு. காங்கிரஸ் கட்சியை வளர்க்க வேண்டியதுதான் ஒரு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவருடைய வேலை. அதை அவர் செய்யதானே செய்வாரு. அதை செய்யாம எப்படி இருக்கணும்னு யாரும் எதிர்பார்க்க மாட்டாங்களே. அது மாதிரி கார்த்திக் சிதம்பரம் வந்து அரசாங்கத்தை தொடர்ந்து விமர்சிக்கிட்டே வராரு. இப்போ சமீபத்தில் கூட சென்னையில் ரோடுகள்லாம் இதாக இருக்குன்னு சொல்லி அதுக்கு மேயர் பதில் சொல்லணும் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. ஸோ இப்படி கூட்டணியில் இருந்துட்டு அரசாங்கத்தை விமர்சி கூட்டணியுடைய கருத்துனோ ஒரு கட்சியினுடைய கருத்துனோ தனிநபர்களுடைய கருத்தை நீங்க சொல்லிட முடியாது. அதே மாதிரி ஒரு தனிநபர் கருத்து இருக்கக்கூடாதுன்னு நம்ம சொல்ல முடியாது. அது பாசிசம். அதை எடுத்து தான் நம்ம போராடிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால ஒவ்வொருவருக்கும் ஒரு விதமான கருத்துக்களை சொல்ல உரிமை இருக்குது. அந்த கருத்துக்களை அவர்கள் நாகரிகமான முறையில் ஒரு அரசியல் தன்மையோடு யாருடைய ஒரு சுயமரியாதையோ கண்ணியத்திற்கோ களங்கம் விளைவிக்காத வகையில் சொல்றது ஒரு பிரச்சனை இல்லைன்னு நான் நினைக்கிறேன். நீங்க சொன்ன மாதிரி ஒரு கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்கு. ஒரு 3 எலெக்ஷன், நாடாளுமன்ற எலெக்ஷன், 2 எலெக்ஷன் தாண்டி இருக்கு. ஒரு சட்டசபை எலெக்ஷன் தாண்டி அடுத்த சட்டசபை எலெக்ஷனையும் தாண்டும் அதிலையும் நாங்கள் வெற்றி பெறுவோம். அதிமுக கூட பாஜக இல்லாத ஒரு நிலைமையில வந்து ஸோ அதிமுக கூட போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணங்களுக்கு உருவாகி இருக்க மாதிரி நினைக்கிறீங்களா? பாஜக வந்து ஒரு ஒட்டுண்ணி அரசியல தான் இந்தியா முழுக்க பண்ணியிருக்கு. அவங்க வந்து எப்பவுமே வந்து ஒரு மக்கள் செல்வாக்கை பெற்று ஆட்சி அமைச்ச ஒரு அரசாங்கம் கிடையாது. நீங்க காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் முதல்ல போய் ஒரு கூட்டணி கட்சி, அப்பாவி கட்சி, இந்த அதிமுக தொண்டர்கள் என்னை பொறுத்த வரைக்கும் இவங்களாம் ரொம்ப நல்லவங்க, ரொம்ப அப்பாவிகள்னு அந்த மாதிரி ஒரு அப்பாவி கட்சியை பிடிச்சி போய் சேர்ந்துக்குவாங்க. சேர்ந்து அவங்களோட இருந்து ஒட்டுண்ணி மாதிரி அவங்கள கொஞ்சம் கொஞ்சமா உறிஞ்சி அப்புறம் அந்த கட்சியை சாகடிச்சுட்டு அந்த கட்சியோட இடத்துக்கு வந்துருவாங்க. இதுதான் பாரதிய ஜனதா கட்சியினோட வரலாறு. நான் காஷ்மீர்ல இருந்து சில உதாரணங்களை சொல்றேன். காஷ்மீர்ல பாஜக என்னன்னு யாருக்கும் தெரியாது. மெஹபூபா முஃப்தி அவர்கள் தான் பாஜகவுக்கு ஒரு கதவை ஜன்னலை எல்லாத்தையும் திறந்து விட்டாங்க. இன்னைக்கு மெஹபூபா முஃப்தி கட்சி எங்க இருக்கு? இல்ல. அதுக்கப்புறம் பஞ்சாபுக்கு வந்தீங்கன்னா சேட். நீங்க பாதல்ஸ்கோட கட்சியோட தான் அவங்க முதல்ல கூட்டணி வச்சாங்க. அதுக்கு முன்ன வந்து பாஜகன்னா யாருக்குமே தெரியாது. இன்னைக்கும் பாஜக அங்க ஒன்றும் ஜெயிக்கிறது கிடையாது. ஆனா இன்னைக்கு பாதல் கட்சி இருக்கா பஞ்சாப்ல? கிடையாது. அதுக்கப்புறம் அஸ்ஸாம், மகந்தா அவர்களுடைய கட்சி.
மகந்தா அவர்களுடைய கட்சி ஒரு காலகட்டத்தில் பாஜகவுக்கு 5 சட்டமன்ற சீட்டுகளை கொடுத்துட்டு இருந்தாங்க. இன்னைக்கு மகந்தா அவர்களுடைய கட்சிக்கு பாஜக 5 சட்டமன்ற தொகுதிகளை கொடுக்குது. போன டைம் மகந்தாவுக்கே அந்த 5 தொகுதியில ஒரு தொகுதியை கொடுக்க மாட்டோம்னு பாஜக சொல்லுச்சு. அதுக்கப்புறம் நீங்க நிறைய சொல்லலாம், நேரம் ஆயிரும். அப்ப பட்டியல இருக்குது. கர்நாடகால ஜேடிஎஸ் தேவகவுடா அவங்க கட்சி, அந்த கட்சியும் காங்கிரஸ் கட்சியும் தான் காலகாலமா அங்க இருப்பாங்க. பாஜகன்னு ஒரு கட்சி இருந்ததா, ஜேடிஎஸோட கூட்டணி சேர்ந்தாங்க. அதற்கப்புறம் அவர்கள் ஆட்சி அமைச்சார்கள். இன்னைக்கு ஜேடிஎஸ் கிடையாது. யூபியில மாயாவதியுடன் கூட்டணி சேர்ந்தார்கள். இன்னைக்கு மாயாவதி கிடையாது, பாஜக தான் இருக்குது. எந்த கட்சியுடன் பாஜக கூட்டணி சேர்கிறதோ அந்த கட்சி அந்த மண்ணில் புதைக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் வரலாறு. அதிமுக புதைக்கப்பட வேண்டுமா வேண்டாமாங்கிறது அதிமுக தான் முடிவு செய்ய முடியும். திருப்பதி லட்டு விவகாரம் வந்து ஒரு கான்ட்ரவர்சி ஆகிட்டு இருக்கு. இதை வந்து பவன் கல்யாண் வந்து ஒரு தேசிய அளவில் கொண்டு போகிறதுக்கான முயற்சிகள் பண்றாரு. நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒரு கோவில்லையோ அல்லது வந்து வேறு மதங்களை சேர்ந்த வழிபாட்டு தலங்களையோ கோடிக்கணக்கான மக்களுடைய நம்பிக்கை அதுல இருக்கு. ஸோ அதுல வந்து எந்த விதமான, அதாவது நிர்வாக ரீதியா எந்த விதமான தவறும் நடந்துடாம பார்த்து கொள்ள வேண்டிய பொறுப்பு ஆளுகிற அரசாங்கத்துக்கு இருக்கு. ஒரு தவறு நடக்குது அப்படின்னா மிக நிச்சயமா அந்த நம்பிக்கை வழிபடுறவங்க பக்தர்கள் மனதை அது வந்து பாதிக்கும். அது புனிதமான ஒரு பொருள் அப்படின்னு லட்டு வாங்கிட்டு வர்றாங்க எல்லாம். அதுல வந்து நிர்வாக ரீதியா ஒரு தவறு நடந்திருக்கிறது அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும்? யார் அரசாங்கத்தில் இருக்கா? சந்திரபாபு நாயுடு இதே பவன் கல்யாண்ல தானே அரசாங்கத்தில் இருக்காங்க. அதிகாரம் யார்கிட்ட இருக்கு? உங்ககிட்ட தானே இருக்குது. நீங்க நடவடிக்கை எடுக்க வேண்டியதானே. ஒரு சின்ன அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ராப்ளம். ஸோ அதை வந்து நடவடிக்கை எடுத்து அதை சரி பண்றதை விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு அரசியலை நாயுடு போன்றவர்கள் முன்னெடுத்திருப்பது நமக்கு ஆச்சரியமா இருக்கு. நீங்க தப்ப கண்டுபிடிங்க, சரி பண்ணுங்க, இனிமே நடக்காம பாத்துங்க. அதுக்கான நீங்க முதலமைச்சர், துணை முதலமைச்சர், இதுதான் பாஜகவுடைய சேர்றதுல இருக்கிற பிரச்சனை. இப்ப மக்களுடைய இது ஒரு பிரச்சனை, இது மக்களுடைய பிரச்சனை தான். மக்கள் பக்தர்களுடைய மனது புண்படக்கூடாதான், அவர்களுடைய நம்பிக்கைகள் வந்து பாதுகாக்கப்பட வேண்டியதான். நம்ம ஒண்ணும் இல்லைன்னு சொல்ல. நீங்க வந்து ஒரு கடவுள் நம்பிக்கை இல்லாத ஒரு அரசாங்கமா இருந்தா கூட நம்ம அரசாங்கத்தில் இருக்கிறப்ப அந்த அரசாங்கத்திற்குரிய நெறிமுறைகளுக்கு உட்பட்டு நம்ம மக்களை ரெப்ரசென்ட் பண்றப்ப எல்லா மக்களுடைய நம்பிக்கைகளையும் நம்ம வந்து அந்த நம்பிக்கைக்கு ஒரு பெரிய கெடுதல், தீங்கு இழைக்கப்பட்டு விட்டதுன்னு மக்கள் ஃபீல் பண்ணாதவரை நம்ம பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்துக்கு இருக்கு. தப்பு கிடையாது. ஆனா அதை விட்டுட்டு இது ஒரு அரசியல் ஆக்குறது வந்து ஒரு தேவையற்றதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்க வந்து அரசாங்கம் இருக்கு, யார் தப்பு பண்ணிருக்கான்னு பாருங்க, நடவடிக்கை எடுங்க. இனிமே இப்படி நடக்காம பாத்துக்குங்க. அடுத்த வேலை பாருங்க. நீங்க ஒரு அரசாங்கத்தினுடைய வேலை வந்து ஒரு பிரச்சனையை அரசாங்கமே பூதாகரமாக்கி அதை வந்து ஒரு பெரிய மக்களை எல்லாம் வந்து ஒரு பெரிய இதா திரட்டி பண்ண வேண்டியது அரசாங்கத்தினுடைய வேலை. அரசாங்கத்தின் வேலை அதிகாரம் இருக்கு, நடவடிக்கை எடு. அப்படி நடவடிக்கை எடுக்கிறதுக்கு உங்களுக்கு திறமை இல்லைன்னா ரிசைன் பண்ணிட்டு போங்க. அவ்வளவுதான். இது வந்து நாயுடு போன்ற அரசியல்வாதிகள் செய்யறது வருத்தமா இருக்கு நமக்கு. ஆனா வந்து பாஜகவோட சேர்ந்தா எல்லாருக்குமே இதுதான் கதி. நாயுடு உடைய கட்சியும் அதே மண்ணில் ஒரு நாள் புதைக்கப்படும். நீங்க வேணா பாருங்க. ஜெகனுடைய கட்சிக்கு ஏறக்கூடிய இன்னைக்கு அதான் நிலைமை. ஒரு அரசியல் ஆதாயம் இதுல இருக்குன்னா அதை அரசியல் ஆக்குறாங்க அப்படின்னா இல்ல ஒரு அரசியல் ஆதாயம் உங்களுக்கு கிடைக்கும் நினைக்கிறீங்களா? இல்ல, அப்படி அரசியல்வாதிகள் நினைக்க கூடாது. அதுதான் ரொம்ப வருத்தமா இருக்கு. இந்த மாதிரி ஒரு அரசியல்வாதிகளுக்கு வருத்தமா இருக்குது பாக்குறப்ப. உங்களை வந்து நம்பி மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. இந்த மாதிரி டெய்லி பல பிரச்சனைகள் நம்மளுடைய கவனத்திற்கு வருது. சோ அப்ப வந்து அதற்குரிய முக்கியத்துவத்தை கொடுத்து அதன் மீது நம்ம வந்து நடவடிக்கை எடுக்கணுமே ஒழிய அடுத்த அந்த மாதிரி அடுத்தடுத்த பிரச்சனைகள் மக்களுக்கு இருக்கு. ஒரு கல்வி, ஒரு சுகாதாரம், ஒரு வேலை வாய்ப்பு. இன்னைக்கு நான் நரேந்திர மோடி ஆட்சியில 45 ஆண்டு காலமாக இல்லாத வேலை வாய்ப்பின்மை இருக்கு. அதே மாதிரி பெண்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பற்ற சூழல் இருக்கு. இதே நம்ம பேசிட்டு இருக்கிற கர்நாடகால இன்னைக்கு முனிரத்தினம்னு ஒரு பாஜக அமைச்சர் மிகப்பெரிய பாலியல் வன்புணர்வுல ஒரு பெண்ணை ஈடுபடுத்தி அதை வீடியோ எடுத்து அதை காட்டி மிரட்டி அந்த பெண்ணை வந்து தன்னுடைய அரசியல் எதிரிகளிடம் அனுப்பி அவர்களையும் போட்டோ எடுக்க வச்சு ஒரு கொடூரமான செயலில் ஈடுபட்டிருக்காரு. காங்கிரஸ் அரசாங்கம் ஒரு கைது பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பெண்களுக்கு கடுமையான பாதுகாப்பற்ற ஒரு சூழல் நிலவுது. ஒரு மக்கள் வந்து இன்னைக்கும் வந்து ஒரு நல்ல கல்விக்காக, நல்ல சுகாதாரத்திற்காக நம்ம ஏங்கிட்டு இருக்காங்க. நமக்கு வந்து எதுவுமே நடக்கலன்னு ஸ்கெப்டிக்கலா நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. ஆனா இன்னும் நிறைய விஷயம் பண்ண வேண்டியிருக்கு. இப்ப இன்னைக்கு வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வருது. அது வந்து உலகத்தை புரட்டி போடும்னு சொல்றாங்க. நிறைய விஷயங்கள் இப்ப நியூஸ் நாளைக்கு இன்னும் 5 வருஷம் கழிச்சு உங்களுக்கு பதிலாக ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு வந்து இன்டர்வியூ எடுத்துக்கிட்டு இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு சூழல் அப்ப வந்து அந்த மாதிரியான தொழில்நுட்பங்கள் வர்றப்ப அதை எப்படி வந்து ஒரு மக்களுடைய மேம்பாட்டிற்கு, ஒரு துறையின் மேம்பாட்டுக்கு நம்ம பயன்படுத்தலாம். இன்னைக்கு வந்து 5 நாள் செய்யற வேலையை நாளைக்கு 5 மணி நேரத்தில் செய்ய முடியுமா? இல்லை இன்னைக்கு 50 நாட்கள் செய்யற வேலையை 5 நாள்ல செய்ய முடியுமா? ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நோக்கி வந்து அரசியல்வாதிகள், அதிகாரத்தில் இருப்பவர்கள், இவர்கள் கவனம் போகணும். நீங்க வந்து ஒரு நாட்டை பின்னோக்கி இழுத்துட்டு போக கூடாது. மதம் எல்லாம் ஒரு தனிப்பட்ட மக்களுடைய நம்பிக்கை. இப்ப பாஜக வந்துதான் சாமியை கண்டுபிடிச்சாங்களா?
இல்ல பாஜக வந்துதான் மதத்தை கண்டுபிடிச்சாங்களா, இல்ல காங்கிரஸ் தான் சாமியை கண்டுபிடிச்சதா, இல்ல காங்கிரஸ் மதத்தை இல்லை. இதெல்லாம் ஒரு மண்ணில் வந்து ஒரு மக்களுடைய நம்பிக்கைகள் இதெல்லாம் எத்தனாயிரம் கோடி ஆண்டுகளாக இருக்குதுன்னு நமக்கு தெரியல. நம்ம அந்த நீங்க காலத்தினுடைய அளவு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு துகள் மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துல நீங்க அந்த மாதிரி அதெல்லாம் வைத்து மக்களுடைய உணர்வுகளை வைத்து நீங்க அரசியல் பண்ணக்கூடாது. அரசியல்வாதிகள் வந்து அவர்களுடைய இதயத்துல வந்து மக்களுடைய வழி உணர்வுகளை உணரணுமே ஒழிய அந்த உணர்வுகளை எடுத்து அவங்களுக்கு எதிராகவே திருப்பி அரசியல் பண்றதுங்கிறது ஒரு சரியான ஒரு அணுகுமுறை கிடையாது. இதனாலதான் வந்து நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு பெரிய அளவிலான இளைஞர்கள் இளம் பெண்கள் அரசியல்னாலே வெறுக்கிறாங்க. ஏன்னா அரசியல்வாதிகளுடைய செயல்பாடு இந்த மாதிரி வந்து ஒரு நாட்டை பின்னோக்கி இழுத்து செல்லக்கூடியதாக, நேர்மையற்றதாக, அறமற்றதாக, ஒரு உணர்ச்சிகளை மக்களுடைய உணர்ச்சிகளை தூண்டி விடுவதாக இருக்குது. சோ அதனாலதான் வந்து இன்னைக்கு வந்து பெரும்பகுதி மக்கள் மேல, குறிப்பா நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்தவர்கள், உயர் நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்தவர்கள், பெரும்பகுதி மக்கள் வந்து இன்னைக்கு அரசியல் இருந்து விலகி இருக்கிறாங்க. அதனால வாட்ஸ்அப்ல வர்றதெல்லாம் உண்மைன்னு நம்புறாங்க. அது அடுத்த ஆபத்து, அதுவும் மக்களுக்கு தான் ஆபத்து. சோ இந்த மாதிரியான ஒரு சூழல்ல வந்து நம்ம மாத்தணும் அப்படின்னா அரசியல்வாதிகள் ஒரு நேர்மையோடும் உண்மையோடும் திறமையோடும் செயல்படணும். இப்படியெல்லாம் வந்து ஒரு பிரச்சனை, ஒரு நம்ம ஊர்ல சொல்லுவாங்க ஈர பேனாக்கி பேன பெருமாளாக்குறேன், அதெல்லாம் செய்யக்கூடாது. அதெல்லாம் அரசியல்வாதிகளுடைய வேலை அல்ல, அரசாங்கத்தினுடைய வேலையும் அல்ல. இதை அவங்க நேஷனல் லெவலில் கொண்டு போகிறதுக்கு முக்கியமான காரணம் சொன்ன மாதிரி அரசியல் ஆதாயத்தை கொண்டு போகிறாங்க. அடுத்த மகாராஷ்டிராவில் எலெக்ஷன் வரப்போகுது, சில சட்டசபை தேர்தல் வரப்போகுது. ஸோ இதில் அது இந்த லட்டு பிரச்சனை ஒரு கான்ட்ரவர்சி ஆகும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, மக்கள் முட்டாள்கள் இல்ல, மக்கள் முட்டாள்கள்னு பாரதிய ஜனதா கட்சியும் அவர்களுடைய கூட்டணி கட்சியும் நினைக்கிறாங்க. ஆனால் மக்கள் முட்டாள்கள் இல்ல, மக்கள் அறிவாளிகள் எல்லா காலத்திலையும். அவர்கள் ஓரளவுக்கு உணர்ச்சி வயப்பட்டா கூட, ஓரளவுக்கு பொய்களை உண்மை மாதிரி சொல்லப்படுகிற பொய்களை அவர்கள் நம்பினால் கூட ரொம்ப குயிக்காக அவங்க அறிவை அப்ளை பண்ணி பார்ப்பாங்க. ஸோ அதனாலதான் வந்து எப்படி நீங்க அயோத்தியில கோயில் கட்டினாங்க, என்ன நினைச்சாங்க எல்லாரும்? அயோத்தியில 80 சீட்டுகளையும் பாஜக வென்றும் நினைச்சாங்க. என்னாச்சு? இருந்த 40 சீட்டு குறைஞ்சு போச்சுல. அதுவும் குறிப்பா அயோத்தி சீட்டை மட்டும் இல்ல, அயோத்தியை சுற்றி இருக்கிற அந்த ரீஜியன்லயே வந்து பாஜக படுதோல்வி அடைஞ்சிருக்குது. எங்களுடைய வேட்பாளர்கள் வந்து 2 லட்சம் 3 லட்சம் வாக்குல ஜெயிச்சிருக்காங்க. அதுவும் அந்த அயோத்தி அமைந்திருக்கிற தொகுதியில ஜெயிச்ச ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி. அவர் வந்து ஒரு பொது தொகுதி, அதுல ஒரு தலித் சமூகத்தை சேர்ந்த வயது முதிர்ந்த சமாஜ்வாதி கட்சியை சேர்ந்த ஒருவர் வெற்றி பெற்றிருக்கிறார். அப்ப என்ன அர்த்தம்? இந்த மாதிரியான கோயில் அரசியல், மத அரசியல் இதெல்லாம் மக்கள் பாரதிய ஜனதா கட்சியை பார்த்து ஃபெட்டப் ஆயிட்டாங்க. நீங்க வேலை கொடுக்குறீங்களா? கொடுங்க. வேலை கொடுக்க முடியுதா உங்களால? இல்ல. இல்ல விலைவாசி உங்களால குறைக்க முடியுதா? இல்ல. ஜிஎஸ்டி நீங்க வந்து ஒருத்தர் உண்மையை பண்ணு 5 ரூபா பண்ணுக்கு ஜிஎஸ்டி 18% சொன்னா அது வந்து ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. உண்மையை கூட ஒருத்தர் சொல்லக்கூடாதா? நீங்களே கூப்பிட்டு கேட்கறீங்க. அதுல ஒருத்தர் உண்மை சொன்னா அது உங்களுக்கு பிரச்சனை. இந்த மாதிரி இடி, சிபிஐ இந்த மாதிரியான அமைப்புகளை தொடர்ந்து அதிகார துஷ்பிரயோகம் செய்து ஏவி விடுறது. என்ன செஞ்சிருக்கீங்க 10 வருஷத்துல அப்படின்னு நம்ம கேட்டோம்னா 10 வருஷத்துல ஒண்ணும் கிடையாது. அவ்வளவு சுமை வந்து மக்கள் மத்தியில இருக்கு. அதனால வந்து இந்த மாதிரி மத அரசியல், உணர்வுகளை தூண்டுகிற அரசியல்லாம் வந்து எடுபடாது வருங்காலத்திலேயே நான் நினைக்கிறேன். ஏன் ராகுல் காந்தியோட கிராஃப் வந்து இவங்க எவ்வளவோ பொருட்செலவு பண்ணி ஆயிரக்கணக்கான கோடிகளை கொட்டி ராகுல் காந்திங்கிற ஒரு நல்ல மனிதரை, ஒரு உண்மையான தலைவரை, ஒரு மிக சிறந்த அறிவாளியை, ஒரு கடுமையாக உழைக்கக்கூடிய ஒருத்தரை, இந்த நாட்டுக்கு பத்தி ஒரு தொலைநோக்கு திட்டமுள்ள, அவருடைய அப்பாவை போல அவங்க பாட்டியை போல ஒரு தொலைநோக்கு திட்டமுள்ள ஒருத்தரை ஒரு முட்டாள் மாதிரி சிந்திக்க முயற்சி பண்ணீங்க. பப்பு என்னாச்சு? இன்னைக்கு அந்த பப்பு தானே உங்களை கண்ணில் விரல விட்டு ஆட்டிக்கிட்டு இருக்காரு. இன்னைக்கு நாடாளுமன்றத்தில் அவர் எதிர்கட்சி தலைவரா உள்ள வந்தாலே நடுங்குறீங்கல்ல, அவர் எந்திரிச்சினாலே பதறீங்கல்ல. ராகுல் காந்திங்கிறது ஒரு உண்மை. அந்த உண்மை வந்து இன்னைக்கு வெளிச்சத்தில் வந்திருக்கு. உண்மை வந்து சூரியன் மாதிரி, அதை நீங்க மறைச்சு வைக்கவே முடியாது. ஸோ அதனால பாஜகவினுடைய வீழ்ச்சிங்கிறது நடந்து கொண்டிருக்கிறது. விரைவில் அது நடந்து முடியும். அதை நாங்கள் செயல்படுத்துவோம். நீங்கள் இந்த பண்ணு பற்றி சொன்னதோட தொடர்ச்சியாக கேட்குறேன் வந்து நீங்கள் களத்தில் இருக்கிறவர் வந்து ஸோ அந்த பண்ணு பற்றி அவர் கேட்டப்பறம் ஒரு மன்னிப்பு கேட்க வைக்கப்பட்டார், ஒரு கான்ட்ரவர்சி. மக்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறாங்க? இல்லை, மக்கள் அது தப்புன்னு நினைக்கிறாங்க. எந்த சுயமரியாதை உள்ளவங்க அதை ஏற்றுக்குவாங்க? நீங்கள் யோசிப்பார். அவர் ஒரு தொழிலதிபர், அவரும் ஒரு முறையாக தொழில் செஞ்சு அரசாங்கத்துக்கு வரி கட்டிட்டு இருக்காரு. நீங்கள் கொடுக்க முடியாத, பாஜக அரசாங்கம் கொடுக்க முடியாத வேலை வாய்ப்புகளை உருவாக்கி அவர் கொடுத்துட்டு இருக்கார். கோவையில் அவர் ஒரு மதிக்கத்தக்க மனிதர், ஒரு நல்ல பல்வேறு சமூக அக்கறை உள்ள விஷயங்களையும் அவர் செயல்படுறார். ஸோ அப்படியெல்லாம் இல்லைன்னு கூட வச்சுங்க, ஒரு சாதாரண எளிய மனிதர். அப்ப கூட அவருக்கு உண்மை சொல்றதுக்கான உரிமை இருக்குது தானே. அப்ப உண்மையை சொல்லக்கூடிய யாரு சொன்னாலும் உண்மைதான். எளிய மனிதர் சொன்னாலும் சரி, சின்ன குழந்தை சொன்னாலும் சரி, யாரு சொன்னாலும் சரி, உண்மைதானே. அப்ப அதை உண்மைனா கேட்டுக்குங்க, தப்புனா அது சரி. ஒருவேளை அந்த உண்மையில உங்களுக்கு உடன்பாடு இல்லையா, உங்களுக்கு உடன்பாடு இல்லைன்னு சொல்லுங்க. ஆனா இப்படி யாரையும் நீங்க அவமதிக்க கூடாதுல்ல. சுயமரியாதை, அது ஒரு சுயமரியாதை உள்ள யாரும் அதை ஏத்துக்க மாட்டாங்கல்ல. அது நம்ம மண்ணில் நிச்சயமா ஏத்துக்க மாட்டாங்க. அரசியல் கட்சிகள்லாம் பொங்கி எழறதுக்கு முன்னே மக்கள் பொங்கி எழுந்துட்டாங்க.
இப்போ விஜய் அரசியல் வந்திருக்காரு, எப்படி பாக்குறீங்க? இல்ல, வரவேற்கக்கூடிய விஷயம் தான் நான் நினைக்கிறேன். நான் சொன்ன மாதிரி நிறைய இளைஞர்கள், பொருளாதார பிரிவை சேர்ந்தவர்கள், இவர்கள்லாம் வந்து அரசியல்னாலே விலகி நிற்கிற ஒரு சூழல் இருக்கு. எல்லாரும் இல்லை, பட் ஒரு செக்ஷன் ஆஃப் சொசைட்டில வந்து ஒரு அரசியல்வாதினாலே ஒரு கண்டெம்ட் இருக்கு. அது சரி நான் நினைக்கல. நான் வந்து நிறைய கல்லூரிகளுக்கு நம்ம தொகுதியில் இளைஞர்களை பார்க்குறப்ப, மாணவர்களை பார்க்குறப்ப, நம்ம நிறைய பல இடங்கள்ல கல்லூரிகளில் நம்ம பேச போறோம். அப்போ நான் உங்களுக்கு வைக்கிற வேண்டுகோளா, எல்லாரையும் வந்து ஒரே பிளாங்கெட்டா வந்து நீங்க வந்து நல்லவங்கனோ கெட்டவங்கனோ முடிவு பண்ணாதீங்க. நமக்கு ஒரு அறிவு இருக்குது, பகுத்தறிவு இருக்குது. நீங்க சிந்திங்க. ஒரு கட்சி எந்த மாதிரியான விஷயங்களை முன்னிறுத்துகிறது, அந்த கட்சியின் தலைவர் அவங்க முன்னிறுத்துகிற கொள்கைக்கு உண்மையா இருக்காரா, நீங்க ஓட்டு போடுற எம்பிக்கள், எம்எல்ஏக்கள், இல்ல ஒரு பஞ்சாயத்து தலைவர், இவங்கெல்லாம் வந்து இண்டிவிஜுவலா என்ன மாதிரி இருக்காங்க, அதெல்லாம் சிந்திச்சுட்டு நீங்க முடிவுக்கு வாங்க. இது ஒரு ஜனநாயக நாடு. நம்ம வந்து ஒரு அரசியல் கட்சி ஜனநாயகம் தான் நம்ம நாட்டுல இருக்குது. ஸோ அப்போ அரசியல் கட்சிகள் மூலமாக தான் வந்து நம்ம வந்து ஒரு அரசாங்கத்தை நம்ம அமைக்க முடியும். நம்மளது வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டி டெமோக்ரஸி. ஸோ அப்படி இருக்கிறப்ப நீங்க வந்து அதுக்கு வந்து விலகி நிற்க முடியாது. அப்புறம் நம்ம ஊர்ல ஒரு நீண்ட காலமா வந்து துரதிருஷ்டவசமாக மக்களை வந்து அப்பொலிட்டிக்கலா ஆக்கிட்டு நம்ம அவர்கள் அரசியல் அற்றவர்களாக ஆக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்ப அவர்கள் அரசியல் அற்றவர்களாக ஆக்கப்படுறதன் மூலம் என்னன்னா, அவங்க எதையுமே ஒப்பீனியனேட்டடா இருக்க மாட்டாங்க. அரசியல் எல்லாத்துலயும் இருக்குது. நம்ம குடிக்கிற தண்ணியில இருந்து, நம்ம சாப்பிடுற அரிசியில இருந்து, நம்ம குடியிருக்கிற வீட்டுல இருந்து, நம்மளுடைய உடம்பு உட்பட எல்லாமே அரசியல் தான். ஸோ அப்போ வந்து அந்த அரசியலுக்கு வெளியில நான் வாழ்றேன் அப்படின்னு சொல்றது வந்து ஒரு இலூஷன். அப்படி ஒண்ணு கிடையவே கிடையாது. அப்படி இல்லாத ஒண்ணு நீங்க நம்பிட்டு இருக்கீங்க. அதனால அந்த அரசியல் நீரோட்டத்துக்குள்ள இருந்து பாருங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்ப கேரளாவை எடுத்துங்களேன். நான் ரொம்ப நாள் இளைஞர் காங்கிரஸ்ல கேரளாவில் ஒர்க் பண்ணியிருக்கேன். கேரளால வந்து அரசியல் இல்லைன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. எல்லாமே அரசியல்னு கேரளாவுக்கு தெரியும். அரசியல்ல பணம் கம்மியா இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா கேரளால தான் அரசியல்ல பணம் கம்மியா இருக்கு. எங்க அரசியல்வாதிகள் மிக எளிமையா இருக்காங்க அப்படின்னா கேரளால தான் எளிமையா இருக்காங்க. உம்மன் சாண்டி சார் எங்கிட்ட சொல்லுவாரு, தேர்தல் பிரச்சாரத்துக்கு வரேன்னு யாரும் வந்து தமிழ்நாட்டு மக்கள் சொன்னப்ப, ஐயோ அப்படிலாம் வந்துடாதீங்க, எங்க ஊர்ல வந்து ஒரு காருக்கு பதிலாக 2 3வது கார் போனா தேர்தலில் தோல்வி நிச்சயம், என் ஒரு கார் போக வரைக்கும் நான் ஜெயிச்சுக்கிட்டு இருப்பேன், 2 கார் 3வது கார் போனா அங்க வேலையாகாதுமா. அப்ப அரசியல்ல வந்து ஒரு பணம், ஆடம்பரம், படாடோபம் இதையெல்லாம் வந்து கேரள மக்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. அதனால கேரள அரசியல்வாதிகள் அதை செய்ய முடியறதில்லை. எங்கிருந்த விஷயம் ஆரம்பிக்குது, மக்கள் எப்படி இருக்கிறார்களோ அதனோட ரெஸ்பான்ஸா தான் பொலிட்டிக்கல் பார்ட்டிகள் இருப்பாங்க. இங்க வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டிகளுக்கு மக்கள் ரெஸ்பாண்ட் பண்ற மாதிரி இருக்குது மற்ற மாநிலங்கள்ல, தமிழ்நாடு மட்டும் கிடையாது. ஸோ அந்த நிலைமை வந்து மாறணும். ஆனா இன்னைக்கு முன்னாடி மாற வேண்டி இருக்கு. ஸோ அப்போ அந்த மாதிரி நிறைய பேர் அந்த அரசியல் சூழல்ல வெளியில் இருக்காங்கல்ல, புதிய கட்சிகள், புதிய சிந்தனைகள், புதிய இயக்கங்கள், அரசியல் கட்சிகளா இருக்கலாம், அல்ல அரசியல் கட்சியாக இல்லாத அரசியல் இயக்கங்களாக இருக்கலாம். தீகா பெரியார் ஆரம்பிச்ச மாதிரி, நாராயணகுரு ஆரம்பிச்ச மாதிரி, பசவன் ஆரம்பிச்ச மாதிரி, அம்பேத்கர் ஆரம்பிச்ச மாதிரி, இந்த மாதிரி பல அரசியல் சார்ந்த இயக்கங்கள் இருந்திருக்கு நம்ம தமிழ் மண்ணில், இந்தியா. ஸோ அப்படி ஒரு புதிய முயற்சிகள் நடக்கிறப்ப இந்த மாதிரி அரசியல் மைய நீரோட்டத்திலிருந்து விலகி இருக்கிற நிறைய பேர் அதை நோக்கி போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதனால வந்து எந்த புதிய முயற்சியுமே ஒரு வரவேற்கத்தக்க முயற்சின்னு தான் நினைக்கிறேன். அதே மாதிரி வந்து அது இந்திய ஜனநாயகத்துல யாருக்கு வேணாலும் ஒரு அரசியல் கட்சியை தொடங்கி நடத்துகிற உரிமை இருக்கு. ஸோ அது விஜய் அவர்களுக்கும் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். விஜய் வந்து அந்த பெரியாருக்கு போய் மாலை வச்சது, மரியாதை செலுத்தினது, அது மாதிரி விஜய் விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்லலை அப்படிங்கிறது ஒரு கான்ட்ரோவர்சியா இருக்கு. அது என்ன கான்ட்ரோவர்சின்னு எனக்கு தெரியல. விஜய் ஒரு அரசியல் கட்சியின் தலைவர். அந்த அரசியல் கட்சியின் தலைவருக்கு நம்ம என்ன பண்ணலாம் பண்ணக்கூடாதுன்னு முடிவு செய்யற உரிமை இருக்கா இல்லையா? வாழ்த்து சொல்றதோ சொல்லாதோ ஒரு கிரிமினல் நடவடிக்கை கிடையாதுல்ல, அது சட்டத்திற்கு உட்பட்டது தானே. அதுல என்ன கான்ட்ரோவர்சின்னு எனக்கு புரியல. இதுல இருந்து அவரோட அரசியல் போக்கு நமக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன பண்ண போறாரு அப்படின்னு. நீங்க அதை எப்படி பாக்குறீங்க அவரோட அரசியல் போக்கு? இல்ல, ஒரு பெரியார் சார்ந்த சிந்தனையோடு விஜய் தமிழக மண்ணில் வருவாரே ஆனால் என்ன மாதிரி ஒரு பெரியாரிஸ்ட், அது வந்து சந்தோஷம் தான். அப்ப ரெண்டாவது வந்து விஜய் வந்து தமிழ்நாட்டு மண்ணை பற்றி புரிந்து கொள்கிறாருன்னு நான் நினைக்கிறேன். பாஜக சார்ந்த சிந்தனைகளை முன்னெடுத்தா இங்க தேராதுன்னு அவருக்கு தெரிஞ்சிருக்குது. அந்த அளவுல தமிழ் மண்ணுடைய ஒரு அரசியலையும் அது காட்டுதுன்னு நினைக்கிறேன். தமிழ் மக்களுடைய அரசியலையும் அது காட்டுதுன்னு நான் நினைக்கிறேன். இன்னொன்னு வந்து விஜய் அரசியலுக்கு வர்றதுக்கு பின்னாடி பாஜக இருக்கு அப்படின்னு ஒரு விமர்சனமும் இருக்கு. அதை ஏத்துக்குவீங்களா? இந்த கேள்விக்கு நான் ஏற்கனவே பதில் சொல்லியிருக்கேன். நீங்க ஒருத்தர் வர்றப்பவே வந்து யார் இருக்காங்க இல்லைன்னா நமக்கு முடிவு பண்ண முடியாது. அதெல்லாம் ஒரு யூகத்தின் அடிப்படையில சொல்லப்படுறதுதான். பொதுவா வந்து விஜய் வந்து ஒரு நடிகரா இருக்க வரைக்கும் பெரிய அரசியல் சார்ந்த கருத்துக்களை சொன்னவர் அல்ல, ஒரு அரசியல் சார்ந்த நிலைப்பாட்டை எடுத்தவரும் அல்ல. இப்ப சூர்யா போன்றவர்கள்லாம் வெளிப்படையாவே நீட்டுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்காங்க. விஜய் சேதுபதி அவர்கள் வெளிப்படையாக தன்னுடைய அரசியல் சார்ந்த நிலைப்பாட்டை, சில பிரச்சனைகள் சார்ந்த நிலைப்பாட்டை முன்வைக்கிறாரு. நிறைய தமிழ் சினிமாவுடைய டைரக்டர்கள், ரஞ்சித் மாதிரி இருக்கிறவங்க, இவங்கெல்லாம் வந்து அவங்களுடைய படமே ஒரு அரசியல் செய்தியாக வந்து இருக்குது. ஸோ இந்த மாதிரியான சூழல்ல விஜய் அவர்கள் ஒரு நடிகரா வந்து அவர் எந்த விதமான காத்திரமான விஷயங்களுக்கும் கருத்துக்களை அவர் சொன்னதில்லை. அதனால அவருடைய கொள்கை நிலைப்பாடு என்னன்னு நமக்கு தெரியாது.
ஸோ இப்போ அவர் அரசியல் கட்சி அவர் வர்றப்ப அவரோட கொள்கை பிரகடனம்னு ஒன்று வெளியிட்டிருக்காரு. ஸோ இது ஒரு ஆரம்பம் தான். இந்த கொள்கை பிரகடனத்தை படி அவர்களுடைய செயல் திட்டங்கள் இருக்கிறதா, ஒரு நெருக்கடிகள் வர்ற நேரத்துல அவரது நெருக்கடியை எப்படி எதிர்கொள்வாரு. இப்போ எங்களை மாதிரி ஆட்கள்லாம் தினம் தினம் நெருக்கடிகளை எதிர்கொள்றோம். இப்ப எனக்கு எதிராக பெரும் பொருட்செலவுல பாஜக பொய் பிரச்சாரங்களை எல்லா காலத்திலயும் கட்டமைக்கிறாங்க. கரூர் நாடாளுமன்ற தேர்தலில் 1 வருஷத்துக்கு முன்னிருந்தே அதை பண்ணாங்க. பட் ஆனால் மக்கள் மத்தியில எடுபடாது. நம்ம மக்கள் நம்மளை டெய்லியும் பாக்குறாங்க, நம்ம டெய்லியும் போறோம். நான் ஒரு 100 நாள் வேலைக்காடு இல்லாம, ஒரு பள்ளிக்கூடம் இல்லாம, ஒரு ஆஸ்திரி இல்லாம போய் உட்கார்ந்துருப்பேன். அதனால நம்ம நேர்மையா இருக்கிறோம், மக்களுக்கு ஒரு பெருமை இருக்கு. நம்ம பிரச்சனைகள் முன்னிறுத்தி போராடி நம்ம வேலைகளை செய்யறோம். இப்ப எங்க தலைவர்லாம் கடுமையான நெருக்கடிகளை எதிர்கொள்றாரு. அவர் கொலை செய்வோம்னு சொல்ற அளவுக்கு போயிட்டாங்க பாஜக இப்ப. சோ அந்த அளவுக்கான ஒரு நெருக்கடிகள் வர்றப்ப நீங்க விஜய் அவர்கள் என்ன மாதிரி நிலைப்பாட்டை எடுப்பாருங்கிறத பொறுத்து இருந்துதான் நம்ம பார்க்கணும். 2026 சட்டசபை தேர்தலில் அவங்க நிப்போன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அது எப்படி இருக்கும், களம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? கூட்டணிகள் மாற வாய்ப்பு இருக்கா? இல்ல கூட்டணிகள் மாற வாய்ப்பு இருக்கான்னு நமக்கு தெரியாது. ஏன்னா நான் ஸ்ட்ரிக்ட்லி கேன் ஸ்பீக் ஆன் த காங்கிரஸ் பார்ட்டி. காங்கிரஸ் பார்ட்டியை பொறுத்த வரைக்கும் நீங்க காங்கிரஸ் கட்சியினுடைய அகில இந்திய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் மற்ற எங்க எல்லாரும் கருத்து கேட்டு அவங்க ஒரு முடிவு எடுப்பாங்க எப்பவுமே. மற்ற கட்சிகள் பத்தி நான் கருத்து சொல்ல முடியாது. ஆனா இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த கூட்டணிங்கிறது ரொம்ப இன்டாக்டா தான் இருக்குது. இது மிக நிச்சயமாக ஒரு வெற்றியை பெறும் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா தமிழ்நாடு கூட்டணிகள் ரொம்ப முக்கியம் நான் நினைக்கிறேன். இந்த காலகட்டத்துல நீண்ட நெடிய காலமாகவே தமிழ்நாட்டுல திராவிட முன்னேற்ற கழகம் சரி, அதிமுகவும் சரி, கூட்டணியின் அடிப்படையில தான் தேர்தலை சந்திக்கிறாங்க. அவங்க 2 பேருமே கூட்டணிகள் இல்லாம தேர்தலை சந்திச்சு நீண்ட காலம் ஆயிருச்சு. அதே போல நாங்களும் அப்படிதான், மற்ற அரசியல் கட்சிகளும் அப்படிதான். நாங்களும் கூட்டணியில சார்ந்துதான் நாங்க ரொம்ப காலமா நின்றுட்டு இருக்கோம். தமிழ்நாட்டுல ஒரு ஒற்றை கட்சி மட்டும் தேர்தலில் தனியா நின்று வெற்றி பெற்று ரொம்ப காலம் ஆகிருச்சு, பல 10 ஆண்டுகள் ஆகிருச்சுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழல்ல இருந்தா கூட தமிழ்நாடு முதலமைச்சர் ஒரு சிறப்பான அரசாங்கத்தை நடத்திக்கிட்டு இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். 10 ஆண்டு கால அதிமுக ஆட்சியை நம்ம பார்த்திருக்கோம். பெரிய அவலங்கள் இருந்திருக்கு, நிறைய மாநில உரிமைகள் விட்டு கொடுக்கப்பட்டிருக்கு. உதய் மின் திட்டம் உட்பட பல விஷயங்கள் விட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டின் உரிமைகள் சமரசம் செய்து கொள்ளப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டுல பிரச்சனைகள் வந்தா கூட ஒரு உரத்த குரல்ல பேச முடியாத ஒரு சூழல்ல இன்னைக்கு அதிமுக அரசாங்கம் இருந்திருக்காங்க. பட் இன்னைக்கு நீங்க நம்ம புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படிங்கறதுனால நமக்கு இந்த சமர சிக்ஸா நபியா அது வேற நம்ம இந்திய வாயில் நுழையிறது, அதுக்கு பணம் கொடுக்க மாட்டோம்னு நம்ம சொல்றாங்க. அன்னைக்கு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் வந்திருந்தாங்க, நானும் காங்கிரஸ் சார்பா போயிருந்தேன். சோ இந்த மாதிரி நம்ம மேல ஒரு அழுத்தத்தை திணிக்கிறாங்க. அதுக்கு என்ன உரிமை இருக்கு? நம்ம வரி கட்டுறோம், வரி கட்டுற பணத்துலதான் எல்லா காசும் வருது. பாஜகவுடைய கொள்கைகளை திணிக்கிறதுக்கு நீங்க எப்படி அந்த வரி பணத்தை பயன்படுத்துவீங்க? அது தவறு இல்லையா? அது அதிகார துஷ்பிரயோகம் இல்லையா? நம்ம எதுக்கு பணியணும்? நம்ம இருமொழி கொள்கை உள்ள ஒரு மாநிலம், அதனால நம்ம ஒன்னும் கெட்டு போகல. யாராவது படிக்கிறோம்னா படிச்சுக்கலாம். நம்ம யாராவது நீங்க ஹிந்தி படிக்கிறீங்களா, உங்களை துப்பாக்கி எடுத்து சுற்றுவோம் நம்ம சொல்லல. எல்லா ஊர்லயும் ஹிந்தி பிரச்சார சபா இருக்குது. சோ இப்ப நீங்க பிரெஞ்சு படிக்கிறீங்களா படிங்க, ஒன்னும் பிரச்சனை கிடையாது. ஜெர்மன் படிக்கிறீங்களா படிங்க. அந்த மாதிரி ஒரு முற்போக்கான மாநிலம் தான் நம்ம. இன்னைக்கு மொழி ஒரு பிரச்சனையும் கிடையாது. யாராவது ஒருத்தர் படிக்கணும், ஒரு மொழியை படிக்கணும்னு முடிவு பண்ணிட்டா இன்னைக்கு ஆப் போட்டு படிச்சிடலாம். நீங்க ஹிந்தி டீச்சர் போய் பார்த்தோ, பிரெஞ்சு டீச்சர் போய் பார்த்தோ, ரஷ்யன் எம்பசிக்கு போயோ படிக்க வேண்டிய தேவை இன்னைக்கு இல்ல. சோ அந்த மாதிரி சூழலை கூட நம்ம இது ஒரு அதிகாரத்தை திணிக்கிற அவங்களுடைய கொள்கை ஒரு மாநிலத்தின் மீது திணிக்க முயற்சி பண்றாங்க பாஜக. ஆனா அரசாங்கம் பணியில இன்னைக்கு முதலமைச்சர் போயிருக்காங்க பேசுறதுக்கு. சோ அதுவும் இல்லாம நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க காலை உணவு திட்டம், காமராஜருடைய மதிய உணவு திட்டத்திற்கு அப்புறம் இந்தியாலேயே முதல் முறையாக தமிழ்நாட்டில் நம்ம காலை உணவு திட்டத்தை நம்ம செயல்படும். அதனோட இம்பாக்ட் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரா நான் கண்ணால பாக்குறேன். நான் ஏராளமான ஸ்கூலுக்கு போயிருப்பேன். ஏன்னா ஸ்கூல்ல இருக்கிற குழந்தைங்களுக்கு ஓட்டு போடுற வயசு இல்லை, அவங்களுக்கு எனக்கு ஓட்டு போட முடியாது. ஆனா ஓட்டு போடாதவர்களுக்கும் சேர்ந்துதான் நான் எம்பியா இருக்கேன். ஸோ அதனால எல்லா ஸ்கூலுக்கும் போவேன். நான் பிரைமரி ஸ்கூல், மிடில் ஸ்கூல், ஹை ஸ்கூல், ஹையர் செகண்டரி ஸ்கூல். அப்ப ஸ்கூல்ல நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் நடக்கிறத நம்ம பார்க்க முடியுது. இப்ப நான் தான் முதல்ல 100 பள்ளிக்கூடங்களை மாடர்னைஸ் பண்றதுக்காக நாடாளுமன்ற உறுப்பினர்களிலிருந்து ஸ்மார்ட் கிளாஸ் போட்டேன். இன்னைக்கு 25,000 ஆரம்ப பள்ளிகள்ல தமிழ்நாடு அரசாங்கம் ஸ்மார்ட் கிளாஸ் போட்டிருக்காங்க. அது கல்வியில ஒரு பெரிய புரட்சியா இருக்கும் தமிழ்நாட்டுல. சோ அந்த மாதிரி மக்களை தேடி மருத்துவம், இந்த மாதிரி இப்ப ஏன் மின்சார அமைச்சகத்திலேயே நீங்க 10 ஆண்டு காலமா இலவச மின்சாரம் வழங்கப்படல, மின் இணைப்பு. இன்னைக்கு 1,00,000 பேருக்கு அரவக்குறிச்சியில என் தொகுதியில வச்சுதான் முதலமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் மின்சாரத்துறை அமைச்சரா இருந்தப்ப பண்ணாங்க. தொழில்துறையில மிகப்பெரிய ஒரு பாய்ச்சலை தமிழ்நாடு நிகழ்த்தது. இன்னைக்கு முன்பு அண்ணன் தங்கம் தென்னரசர்கள் இருந்தாங்க, இன்னைக்கு ராஜா அவர்கள் இருக்காங்க. யார் அமைச்சராக இருந்தாலும் அந்த ஒரு பாலிசிங்கிறது ஒரு வேலை வாய்ப்புகளை உருவாக்கணும், தொழில் முதலீடுகளை உருவாக்கணுங்கிற ஒரு சூழல் இருக்கு. ஒரு தமிழ்நாட்டு அரசுக்கு, தமிழ்நாட்டின் முதலமைச்சருக்கு ஒரு சின்சியாரிட்டி இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அதை மக்களும் பாக்குறாங்கன்னு நினைக்கிறேன். எவ்வளவுதான் சமூக வலைத்தளங்கள்ல கான்ட்ரோவர்சியை வச்சாலும், பெரிய பொருட்செலவுல ஒரு குறிப்பிட்ட ஊடகங்களை, யூடியூப்களை கையில் எடுத்து அரசாங்கத்துக்கு எதிராக திருப்ப முயற்சி பண்ணாலும், ஐ திங்க் முதலமைச்சருடைய
செயல்பாடுங்கிறது மக்கள் மத்தியில் ஒரு பெரிய நல்லெண்ணத்தை ஏற்படுத்தியிருக்க பார்க்க முடியுது. இமேஜ் இஸ் கம்ப்ளீட்லி இன்டாக்ட் நான் நினைக்கிறேன். ஸோ விஜய் மாதிரி இம்பாக்டுகள் இருந்தாலும் 2026 எலெக்ஷனில் இதே கூட்டணி மீண்டும் ஜெயிக்கும் அப்படின்னு. ஆமா, ஒரு நல்ல ஆட்சிக்கு, ஒரு நல்ல கூட்டணிக்கு மக்கள் வாக்களிப்பார்கள் நான் நினைக்கிறேன். நடிகர் அரவிந்த் சாமி சமயத்தில் பேட்டி கொடுத்திருந்தார், அது பேசுபொருளாக இருக்கு. அதில் வந்து ஒரு அரசியல் பற்றி பேசும்போது வந்து ஒரு சிறந்த ஒரு அரசியல்வாதிங்கிறவர் தொடர்ந்து அரசியலில் பயணிக்கணும், ரொம்ப அடிமட்டத்திலிருந்து வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. வந்து நீங்கள் ரொம்ப அடிமட்டத்திலிருந்து வந்தவர் வந்து உங்களுக்கு எந்த வகையில் அந்த பின்புலம் ஒரு பலமா இருந்ததுன்னு சொல்லி? இல்ல, மிக நிச்சயமா வந்து நான் வந்து